நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, மகிழ்ச்சியான ஆண்டவருடைய பிறப்பின் சந்தோஷத்தின் வழிபாட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வழிபாட்டிலும் ஆண்டவருடைய பிறப்பு எங்களுக்கு தந்த கிருபைகளை ஆண்டவரே நன்றியோடு நினைவு கூர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள பலன் தாரும். மீட்பர் இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே. ஆமென். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் திருப்பெயரால் இந்த பண்டிகை வழிபாட்டுக்கு வருகை தந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். We wish you a Merry Christmas. God bless you all. ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்காக திரளாக இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய அடையாளங்கள், the signs and the symbols of the Christmas. இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு நிறைய பதில்கள் உண்டு. கிறிஸ்மஸின் அடையாளங்கள் என்ன? What are the signs and the symbols of the Christmas festival? ஸ்டார், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஓகே, அப்புறம் சாண்டா கிளாஸ், குட், கிறிஸ்மஸ் கேக், அப்புறம் பிரியாணி, அப்புறம் இன்னைக்கு எல்லாம் என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இட் இஸ் ஆல்சோ எ சிம்பிள், எ சைன் இல்லையா? புதிய ஆடைகள். அப்புறம் யாராவது ஒரு நல்ல பதில் சொன்னீங்களா? கிறிஸ்மஸின் அடையாளம் என்ன? I am the symbol for Christmas. நான் தான் கிறிஸ்மஸின் அடையாளம். சதானே? I am the symbol for Christmas. ஏன் தெரியுமா? இயேசு யாருக்கோ பிறந்த கடவுள் அல்ல. Jesus has come into the world for me. இயேசு இந்த பூமியிலே யாருக்காக வந்தார்? எனக்காக வந்தார். சதானா? அப்ப கிறிஸ்மஸின் அடையாளம் யார்? ஜெர்ஷா, சாரா இல்ல, ஆஷ்லி, சாண்டா, சமந்தா, எல்லாருமே சொல்லணும் நாங்கெல்லாம் யாரு? இயேசுவினுடைய பிறப்பின் அடையாளங்களா இருக்கிறோம். பசங்க யோசிக்கிறாங்க, எங்க பேர்லாம் சொல்லலையே, கிப்ஸ் இல்லையா, ஜான், எல்லாருமே, டியோ, எல்லாரும் கிறிஸ்மஸின் அடையாளங்கள். ஆனா முதல் கிறிஸ்மஸ்ல ஒரு அடையாளத்தை காபிரியல் தூதன் சொல்லுகிறார். என்ன அடையாளம் அது? வாசிக்கலாம். லூக்காவின் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12வது வசனம். 12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆண்டவருடைய பிறப்பின் போது கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை லூக்கா சொல்லுகிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். யூத மக்களுக்கு எப்பொழுதுமே இந்த அடையாளம் என்பது அவருடைய இரத்தத்திலே ஊறின ஒன்று. சரியா? இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு அடையாளம் என்பது இரத்தத்திலே ஊறின ஒன்று. அதனாலதான் ஆண்டவர் ஏதாகிலும் சொல்லுகிற போது ஆண்டவரிடத்தில் கேட்பாங்க, இது நடக்கும் என்பதற்கு என்ன அடையாளம்? எசேக்கியா ராஜா வியாதியா இருந்தார். ஏசாயா சொல்லுகிறார், காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர். ஏசாயா போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். சுவருக்கு பின்னாங்க திரும்பி நின்று கொண்டு, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாளை கூட்டித்தாரும் என ஜெபிக்கிறார்.
கர்த்தர் அப்படியே எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை நான் கூட்டி தருவேன் போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஏசாயா எசேக்கியா ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நீர் எனக்கு 15 ஆண்டுகளை கூட தருவீர் என்பதற்கு என்ன அடையாளம்? ஐயா, என்னையா அடையாளம்? மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் தான் என்னை அனுப்பினீர், இந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், எனக்கு என்ன அடையாளத்தை தருகிறீர்? இப்படி திருமறை எங்கும் இஸ்ரவேல் மக்கள் அடையாளத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். கிரேக்கருக்கு எது முக்கியம்? ஞானம். என்ன ஞானம்? கிரேக்கருடைய ஞானம். சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார், யார் என்ன சொன்னாலும் அதை அப்படி என்ன செய்யாத, நம்பி விடாத. ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேள், ஞானத்தை வளர்த்துக் கொள்ளலாம். இது கிரேக்கருடைய கோட்பாடு. யூதர்கள் ஒரு காரியம் நடக்கும் என்றால் கர்த்தர் என்ன செய்யணும், எங்களுக்கு அடையாளத்தை கொடுக்க வேண்டும். இந்த பின்னணியத்திலே இருந்து மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. மிக முக்கியமான நற்செய்தி, பயப்படாதேயுங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஒருவேளை இன்றைக்கு மருத்துவமனையில் குழந்தை பிறந்த உடனே அந்த நர்சஸ் எல்லாரும் அந்த குழந்தையை உடனே என்ன செய்வாங்க, தொடச்சி அதில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அந்த குழந்தைய என்ன செய்வாங்க, ரேப் பண்ணுவாங்க, அதை சுற்றுவாங்க. சுற்றி அந்த குழந்தைய அம்மா இடத்துல கொண்டு வந்து காட்டுவாங்க. உங்க குழந்தைய என்ன செய்யுங்க பாருங்க என்று சொல்லுவாங்க இல்லையா? ராப்பிங். அந்த குழந்தைய ஒரு நல்ல துணியில சுற்றி கொண்டு வருவாங்க. இங்க ஆல்டர்லேருந்து நான் பார்த்தேன், ஒரு குழந்தைய கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ்ஸில் சுற்றி ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. லியோனா, வனிதா, பிரவீன் பாலுடைய குட்டி குழந்தை கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ்ஸில் அப்படியே சுற்றி கொண்டு வந்திருக்காங்க. அழகா இருந்துச்சு பார்ப்பதற்கு இல்லையா? இயேசு பிறந்தபோது அந்த இயேசு குழந்தையின் அடையாளம் என்னவென்றால், அந்த பிள்ளையை துணிகளிலே சுற்றி எங்க கிடத்திருக்காங்க? நல்ல தமிழில சரியான மொழிபெயர்ப்பில் சொல்ல வேண்டுமே ஆனால் தீவன தொட்டியிலே கிடத்தி இருந்தார்கள். அந்த முதல் கிறிஸ்துமஸ்ல இயேசு சாமிக்கு என்ன இல்லை? தொட்டில் இல்லை, தூளி இல்லை. இயேசுக்கு கிடைத்த இடம் என்ன இடம்? தீவன தொட்டி. ஆடு மாடுகளுக்கு தீவனம் போடுகிற அந்த தொட்டி தான் இயேசுவினுடைய கிங் சைஸ் பெட் இல்லையா? கிங் ஆஃப் த கிங்ஸ், லார்ட் ஆஃப் த லார்ட், ராஜாதி ராஜா படுத்துக் கொள்வதற்கு, அந்த குழந்தை உறங்குவதற்கு, அந்த குழந்தையை கிடத்துவதற்கு கிடைத்த இடம் தீவன தொட்டி. நேற்றுக்கு அழகான ஒரு கேப்ஷன் நான் பார்த்தேன். The first king size bed is the major. முதல் கிங் சைஸ் பெட் என்ன அப்படின்னா தீவன தொட்டி தான். அதுதான் அடையாளமாய் சொல்லப்படுகிறது. குழந்தைகளை எடுத்து தாயின் மடியில வைத்திருப்பார்கள், குழந்தையை எடுத்து தொட்டியில வைத்திருப்பார்கள், தொட்டில வைத்திருப்பார்கள். குழந்தையை எடுத்து அந்த நாட்களில் இருந்த சிறப்பான குழந்தை உறங்குகிற கிராடில் என்ன சொல்லுவோம் இல்லையா, அதிலே வைத்திருப்பார்கள். ஆனால் மேய்ப்பர்களுக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது, தீவன தொட்டியில அந்த குழந்தையை காண்பீர்கள். ஒரு தெளிவான அடையாளத்தை சொல்லுகிறார்கள். நீங்க போய் பாருங்க, அந்த குழந்தை எங்க தூங்கிட்டு இருக்கோம்? தீவன தொட்டியில தூங்கிட்டு இருக்கோம். அது சாதாரண குழந்தை அல்ல, இந்த உலகத்தை மீட்கிற இரட்சகர், இந்த உலகத்துக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்து பிறந்த மீட்பர். The Savior has born to the world. உலகத்தின் இரட்சகர் பூமியில பிறந்திருக்கிறார். எங்கே? தீவன தொட்டியிலே அவர் உறங்குகிறார். இது உங்களுக்கு அடையாளம். நான் செய்தியின் துவக்கத்தில் கேட்டேன், கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அடையாளங்கள் தெரியுமா? ஜஸ்ட் a symbol. அது ஒரு சிம்பல் மட்டும்தான்.
ஒரு கிறிஸ்மஸ் கிராமத்தில், கிறிஸ்மஸ் கிராமம் என்று சொன்னால் அந்த ஊரில் கிறிஸ்மஸ் சிறப்பாக கொண்டாடுவார்கள். எல்லா வீடுகளும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். அந்த வீடுகளுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். அதனால இந்த கிராமத்துக்கு என்ன பேரு? கிறிஸ்மஸ் கிராமம் என்று பெயர். அப்படி ஒரு மனிதர் அந்த கிறிஸ்மஸ் கிராமத்துக்கு போகிறார். இந்த ஊர்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனா எல்லா இடத்துலயும் கிஃப்ட் கிடைக்கும். அந்த பரிசுகளை என்ன செய்வார்களாம், அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் மரங்களில கட்டி தொங்க விட்டு விடுவார்கள். யாருக்கு தேவையோ என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அன்பின் கரங்கள், உறவுகள் என்று எத்தனையோ விதமான பெயரில் உதவி செய்கிற மக்கள் உண்டு. குறிப்பாக கொரோனா நாட்களில் இப்படி நிறைய உணவுப் பொருட்களை, தேவைப்பட்ட பொருட்களை எல்லாம் வச்சுட்டு அங்கே என்ன வச்சிருப்பாங்க, தேவைப்படுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. யாருக்கு தேவையோ அவங்க என்ன செய்வாங்க, அங்க போய் தேவையான உணவு, தேவையான உடைகளை எடுத்துக்கொள்ளுவார்கள். அதுபோல இந்த கிராமத்தில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல அந்த கிறிஸ்மஸ் பேக்கேஜ் அங்க வைக்கப்பட்டிருக்கும். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மனிதன் அந்த கிராமத்துக்கு போகிறார். அங்கே உள்ளே போய் அப்படியே செலக்ட் பண்ணி பார்க்கிறார், எங்க பெஸ்டா கிடைக்கும். ஏன்னா எல்லாமே என்ன பண்ணிருக்கு, பேக் பண்ணிருக்கு. எல்லாமே பேக் பண்ணியிருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆகவே என்ன செய்யறாரு, செலக்டிவா போய் பார்த்து ஒரு மரத்துல ஒரு அழகான ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. அந்த பேக்கேஜ் அப்படியே எடுக்கிறார். எடுத்து ஒரே சந்தோஷம் இருக்கு. அப்படியே அந்த பேக்கேஜை அப்படியே பிரிச்சு பார்க்கிறாரு. அந்த பேக்கேஜில் ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் an empty package. வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் பரிசாக வெளியில தெரிகிறது. ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய பிறப்பை வெளிப்படுத்துவதற்கு அலங்காரமாக தொங்க வைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் பேக்கேஜ். ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நம்ம வீடுல கிறிஸ்மஸ் ட்ரீல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொருட்கள் தொங்க விட்டுருப்பாங்க. ஏதாவது இருக்கும், அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இன்றைக்கு கால வேளையில ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யூ ஆர் த கிறிஸ்மஸ் பேக்கேஜ். நீங்க தான் கிறிஸ்மஸின் அடையாளம். உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், கிறிஸ்மஸினுடைய செய்தி இருக்கணும். எது கிறிஸ்மஸின் செய்தி? இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், நான் அவருக்கு சொந்தமானவன். வாசிக்கலாம். எபேசியர் கடிதம் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஆமென். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். கிறிஸ்மஸின் அடையாளமாக, கிறிஸ்து பிறப்பின் அடையாளமாக இந்த கால வேளையில ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸினுடைய முதல் அடையாளம் நீங்களும் நானும். இந்த அடையாளம் இஸ் a பேக்கேஜ். நான் தான் கிறிஸ்மஸை பத்தி சொல்லணும். அப்ப கிறிஸ்மஸின் செய்தி எங்க இருக்கணும்? என்கிட்ட இருக்கணும். கிறிஸ்மஸ் கொடுக்கிற முதல் செய்தி, ஐ பிலாங் டு ஜீசஸ். என்னை தேடி வந்த இயேசுவுக்கு நான் சொந்தமானவன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்லுகிற போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யலையா, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்மஸின் அடையாளமாய் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடையாளம் சொல்லுகிறது, நான் இயேசுவுக்கு சொந்தம். என்னை தேடி வந்த என் இயேசுவுக்கு நான் சொந்தம் என்று சொல்லணும். வசனம் சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கால வேளையில கிறிஸ்துவை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்திலே இல்லாமல், கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல், கிறிஸ்துவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல், கிறிஸ்து தன்னையே ஈவாக கொடுத்த அந்த பகிர்தல் நமக்குள்ள இல்லாமல், கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக நீங்களும் நானும் ஆலயத்தில் அமர்ந்திருந்தால் நம்ம யாரு? எம்டி பேக்கேஜ். நம்மகிட்ட என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. வெளி அலங்காரம் மட்டும்தான் இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை.
இந்த நாளின் ஆராதனையை முடித்து நீங்கள் கடந்து போகிற போது நீங்க யோசிச்சு பார்க்கணும், உண்மையிலேயே நான் கிறிஸ்துமஸின் அடையாளமாய கிறிஸ்துவின் அன்பை என் உள்ளத்திலே நான் வைத்திருக்கிறேனா? கிறிஸ்துவினுடைய சமாதானம் என் நிலத்திலே இருக்கிறதா? கிறிஸ்துவ கொடுத்த இந்த மீட்பின் சந்தோஷம் என் உள்ளத்திலே இருக்கிறதா? கிறிஸ்துவின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிற கிருபை என்னிடத்தில் இருக்கிறதா? Am I a living symbol for Christmas? நான் ஒரு உயிருள்ள கிறிஸ்துமஸ் அடையாளமாய் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. இந்த வேளையில் மிகுந்த வேதனையான ஒரு விஷயத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இயேசு பிறந்த பெத்லகேமில் இன்னைக்கு என்ன கிடையாது? நோ கிறிஸ்மஸ். என்ன ஒரு வேதனை பாருங்க. இந்த உலகத்தின் சமாதானத்தின் அடையாளமாய், சந்தோஷத்தின் அடையாளமாய், மீட்பின் அடையாளமாய் உலகத்திலே வந்து பிறந்த பெத்லகேமில் இன்னைக்கு என்ன இல்லை? நோ கிறிஸ்மஸ். ஏன்னா எங்கு பார்த்தாலும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் how can we celebrate the Christmas? எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாடுவது? வெறுமையா இருக்கிறது. பெத்லகேம் எப்படி இருக்கு? வெறுமையான பாத்திரம். There is no joy, there is no peace, there is no love, there is no sharing. It is an empty vessel. இன்றைக்கு பெத்லகேம் வெறுமையான பாத்திரமாய் இருக்கிறது. ஆனால் இந்த கால வேளையில நீங்களும் நானும் we should not be like that. நாம் அப்படி ஒரு வெறுமையான பாத்திரங்களாய், வெறுமையான பேக்கேஜா இருக்கக்கூடாது. We have to be filled. ஆண்டவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டவர்களாக. Here I am standing. I am the symbol of Christmas. நான் இங்கே நிற்கிறேன். கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். நான் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவன். ஆகவே I have the eligibility, I have the right to celebrate the Christmas. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். நான் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவன். கிறிஸ்துவின் அன்பின் அடையாளம் என்னிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்துமஸின் சந்தோஷத்தின் அடையாளம் என்னிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்ட மீட்பின் அடையாளம் எனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துமஸை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பகிர்வின் அடையாளம் என்னிடத்தில் இருக்கிறது. I am the living symbol, sign for Christmas. நான் அவருக்கு சொந்தமானவன். அவருக்கு சொந்தமானவர்கள் என்ன செய்வார்களா? பரிசுத்த ஆவியானவராலே அடையாளம் காணப்பட்டு அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாராம். மறுபடியும் எபேசியர் 1:14 வாசியுங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவராலே மீட்கப்பட்டவன். ஆவியானவர் சொல்லுகிறார், அது அச்சாரம், அதுதான் ஆத்தன்டிகேட்டிங் ஸ்டேட்மெண்ட். நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். இந்த நாளின் காலவேளையில பண்டிகைக்காக பல விதங்களிலே நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் அலங்காரம், கர்த்தருடைய ஆலயத்தின் வெளிப்புற அலங்காரம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய ஆடை அலங்காரம், இது தொடர்ந்து நடக்க போகிற விருந்து எல்லாம் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். ஆனால் எனக்குள்ளே இந்த கிறிஸ்துமஸ் பரிசை உள்வாங்கினவனாக நான் அவருக்கு சொந்தமானவன் என்ற அடையாளத்தோடு இந்த உலகத்திலே வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. இந்த இரட்சகர் இயேசு தீவன தொட்டியிலே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் உங்கள் அடையாளம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்குள்ளே இருந்த அந்த செய்தி எனக்குள்ளே இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் I should radiate. இதை வாழ்நாள் முழுவதும் மக்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நான் பிரகாசிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நாளினுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடி மகிழ்வோம். அநேகருக்கு நான் அவருக்கு சொந்தமானவன், அதுதான் என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தி என்று பகிர்ந்து கொள்ளுவோம். தேவன் தாமே இந்த திருவசனங்கள் வழியாய் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.